ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வெளியே போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோ தான். ஹஸ்பண்ட் வந்து சொன்ன ரெடியாக அவங்க வெளியே போகலான்னு சொன்னார். அதனால் நாங்களும் ரெடி ஆகிட்டோம், ரெடி கிளம்பிட்டோம். பசங்களுக்கு வெளியே போகணுன்னாவே ஒரே ஜாலி தான் உங்களுக்கு. சரி, அவங்களும் காரில் ஏறிட்டாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் கேட்டேன், இன்னைக்கு February 14 என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டுட்டு வெளியே டின்னர் சாப்பிட போகலான்னாங்க. ஐயா ஜாலி தான், அப்போ இன்னைக்கு குக்கிங்க்கு லீவ் விட்டாச்சு. ஓகே, நாங்களும் கிளம்பிட்டோம். எதுக்காக பின்னாடி உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே முன்னாடி தாங்க உட்காருது. இப்போ வந்து இந்த ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கிட்ஸ் எல்லாம் பின்னாடி தனியாக உட்கார வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சாலும் சீட் பெல்ட் போட்டு உட்கார வைக்கணும், இல்லைன்னா நீங்கள் யாராச்சும் உட்காரணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டாங்க. அதனால அவங்க சீட் பெல்ட் போட்டுக்கன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி உட்காந்துச்சு. இன்னும் வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா ஃபைன் போட்டுருவாங்க. எதுக்கு சும்மா காசு ஃபைன் போட்டுருந்தேன், நம்ம பின்னாடி உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு நானும் பின்னாடி போயிட்டாங்க. அப்படி ஜாலியாக கிளம்பிட்டோங்க. எந்த ஹோட்டல் போகலான்னு பிளான் பண்ணிட்டே இருந்தோம். அரபிக் ரெஸ்டாரண்ட் போயிட்டு சிம்பிளாக ஒன்று சாப்பிடலாமே டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அரபிக் ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். நல்லா பிளான் பண்ணி ஆர்டர் பண்ணியாச்சு. பசங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ வரும்னு சொல்லிட்டு. இது வந்து உப்பில் வந்து ஊற வைப்பாங்க. கேரட்டு, மிளகா, குக்கும்பரு அதெல்லாமே உப்பில் ஊற வச்சுப்பாங்க. இது வந்து தூம், ஒயிட்டாக இருக்கிறது வந்து தூமு. இது வந்து அம்பூஸ்ன்னு சொல்லுவாங்க பேர். அதில் வந்து ஒலிவ் ஆயில், கேரட்டு, ஆனியன் இதெல்லாம் வந்து மேலே சண்டையில் போட்டிருப்பாங்க. தூம் அது பேர். ஒலிவ் ஆயில் போட்டிருப்பாங்க. நாங்களும் சரி வரவே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களும் இது சாப்பிடலாம்னு அந்த உப்பில் ஒரு சாப்பிட்டுருந்தோம். கபூஸு, ரொட்டி ரெண்டுமே தருவாங்க. இதுதான் இந்த ரொட்டி. இந்த ரொட்டிக்கு வந்து கபாப்பு, சிக்கன் டிக்கா இதெல்லாம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணது சிக்கன் டிக்கா, சிக்கன் கபாப்பு, மட்டன் டிக்கா, மட்டன் கபாப்பு ஆர்டர் பண்ணியிருந்தோம். பசங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்தோன்னே அதை எடுத்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்க. நாங்களும் சாப்பிட்டே இருக்கோம். சிம்பிளாக சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி டின்னர் ஆர்டர் பண்ணோம். எங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இது சூஸ் பண்ணிட்டோம். சிக்கன் டிக்காவும் கவுத்து ரொம்ப நாள் சாப்பிட்டு நானும் ஹஸ்பண்டை கேட்டுதான் இருந்தேன். அவர் இன்னைக்கு கூட்டின்னு வந்துட்டாரு சாப்பிட. நான் வந்து இந்த மாதிரி அந்த ரொட்டியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிக்கன் வச்சு சாப்பிடுவேன். எனக்கு இந்த மாதிரி தான் சாப்பிட பிடிக்கும். அம்மூஸு, தூமு அந்த 2 க்ரீமும் வச்சு சாப்பிடுவேன். ஆனால் ஹஸ்பண்ட் எப்படி சாப்பிடுவார் பாருங்க. ரொட்டி எடுத்துட்டு அந்த க்ரீமை எடுத்து தடவிட்டு ஸ்பூனில் சிக்கனு அந்த உப்புல வச்சு ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்குவார். வெங்காயம் அதெல்லாம் போட்டு திரும்ப சிக்கனு அந்த மாதிரி க்ரீம் எல்லாம் பூசி அந்த ஒலிவ் ஆயிலோடு சாப்பிடணுங்க. அம்மூஸ் வந்து ஒலிவ் ஆயிலோடு சாப்பிடணும், அதுதான் நல்லது. ஒலிவ் ஆயில் வந்து ரொம்ப நல்லதுங்க. அது போட்டு தான் அதில் கொடுப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து இப்படி தான் சாப்பிடு. இந்த மாதிரி உள்ளெல்லாம் வச்சு இந்த மாதிரி மடித்து அப்படியே வாயில் போட்டு செம்மையாக இருக்குங்க சாப்பிட. நான் வந்து அந்த மாதிரி சாப்பிடுவேன், ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி சாப்பிடுவார். நாங்களும் கடைசியாக சாப்பிட்டு சரி வடை ஆர்டர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, இது பேர் வந்து பசங்களுக்காக நான் வடைன்னு சொல்லி வச்சுருக்கேன், அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க. இது பேர் வந்து ஃபிலாஃபில். மேலே வந்து கிறிஸ்பியாக உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குங்க, சாப்பிட நல்லாயிருக்கும். சாப்பிட இது ஃபிலாஃபில்னு சொல்லுவாங்க இது பேர். நாங்கள் வந்து வடைன்னு சொல்லி வச்சுருக்கோம் பசங்களுக்கு, அப்போ தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. பசங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அது அப்படியே சாப்பிட்டுன்னு இருக்கோம். ஹஸ்பண்ட் ஜூஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாரு. பசங்க எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு குடிச்சிட்டு இருக்கான். கடைசியாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. பாருங்க எப்படி இருக்கு டேபிள், எப்படி இருந்த டேபிள் எப்படி ஆயிடுச்சு டேபிள். அதனால நாங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. ஜூஸ் மட்டும் குடிக்க டைம் கிடைக்கல அவங்களுக்கு, அதனால அப்படியே கையில் எடுத்துட்டு வந்துட்டாங்க. குடிச்சிட்டே காரில் குடிச்சிட்டே போகலான்னு சொல்லிட்டு. காரில் உட்காந்து குடிச்சிட்டே இருக்காங்க இவங்க. எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னா குடிக்கவே மாட்டேறாங்க, அவங்களே குடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே குடிங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே போயிட்டு இருக்கோம். கிளம்பி போயிட்டு இருக்கோங்க. போகிற வழியில் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் லைட்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மரத்தில் எல்லாமே லைட்ஸ் போட்டிருப்பாங்க. நல்லா ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா February 25 வந்து நேஷனல் டே வருதுங்க. குவைத் நேஷனல் டே February 25, 26. அதனால செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. February மந்த் ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஃபெஸ்டிவலாக கொண்டாடுவாங்க. லைட்ஸு, ட்ரோன் ஷோ, ஃபயர் ஒர்க்கு அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. நான் 25, 26 அன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து நான் போடுறேன், அப்லோட் பண்ணுறேன். அன்றைக்கி நீங்களும் வீடியோவில் பாருங்கள். சரி, நாங்களும் எங்கெங்கே லைட்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு 3 பார்க் அளவுக்கு லைட்ஸ் எல்லாம் நிறைய இந்த கோடை டைப் வந்து நிறைய போட்டிருக்காங்க. ஒரு பார்க்குக்கு மட்டும் போயிட்டு இந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. சரி, ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு நாள் நான் போகும்போது உங்களுக்கு எல்லாமே என்னென்ன பண்ணியிருக்காங்க டெக்கரேஷன் சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. சரி, ஷாப்பிங் போகணும், டைம் ஆகிடுச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஷாப்பிங் போகணும், அங்கே சர்ப்ரைஸ் பண்ணிட்டு ஹஸ்பண்டு
ஃப்ளவர் பொக்கே கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. சரி நாங்களும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு. வீட்டில் வந்து குலோப் ஜாமுன் பண்ணியிருந்தேன். அங்கே எங்கள் எல்லாருமே குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். அதனால அதுவும் சாப்பிட்டு ஹஸ்பண்ட் இரும வரேன்னு சொல்லிட்டு போனாரு. எங்கே போகிறான்னு பார்த்தா பூவை எனக்கு கொடுத்தாருங்க. சரி நானும் வாங்கிட்டு வச்சுக்கினாங்க பூவை. எவ்வளோதான் காசு கொடுத்து காஸ்ட்லியான பொருள் வாங்கி கொடுத்தாலும் ஒரு மாதம் பூ வாங்கி கொடுக்குற சுகமே தனி சுகம் தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.